நண்பர்களே, நான் உங்க பெஸ்ட். இன்னைக்கு நம்ம csstutorial என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த விஷயத்தை கூட ஓபன் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டேங்க. HTML பேசிக் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டேன். இப்போ நம்ம பேக்ரவுண்ட்ல 6 ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்னா background color, background image, background repeat, background position, background attachment, background size ன்னு 6 ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இது போக background clip, background origin ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுங்க. அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸும் லேட்டரா நம்ம செப்பரேட் வீடியோஸ்ல இருந்து பார்ப்போம். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போங்க. அதுக்கு வந்து நான் இங்க பாடி டேக்ல h1 டேக் கொடுத்து எழுதிக்கிறேங்க. இங்க வந்து நான் ஹெட்டிங் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் ஹெட்டிங் வந்து கொடுத்துட்டேன். பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டின்னு கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓபன் வித் லைவ் சர்வர் கொடுத்துக்கிறேன். இங்க பாருங்க நம்ம ஹெட்டிங் வந்து டிஸ்ப்ளே ஆயிருச்சு பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டின்னு. இப்போ நம்ம வெப் பேஜோட பாடி வந்து ஒயிட் கலர் வந்து இருக்குங்களா. ஸோ இப்போ நான் இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுக்க போறேன். அதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் வந்து பண்ண போறாங்க. ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் ஸ்டைலுக்கு செப்பரேட்டர் CSS ஃபைல் வந்து கிரியேட் பண்ணணுங்களா. அதுக்கு வந்து இங்க வந்து நான் நியூ ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்க போறேன். style.css ன்னு கொடுத்துக்கிறேன். இங்க வந்து நான் இந்த பாடி எலிமெண்ட் வந்து கொடுத்துக்கிறேங்க. தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன். அக்வாமரின் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம கலருக்கு வந்து கலர் நேமும் வந்து கொடுத்துக்கலாம். RGB ஃபார்மேட், RGBA ஃபார்மேட், hexadecimal ஃபார்மேட், hsla ஃபார்மேட்னு 6 ஃபார்மேட்ஸ்ல வந்து நம்ம கலர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்போம். ஸோ நீங்க இன்னும் லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க. நான் கம்ப்ளீட்டா 6 ஃபார்மேட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தென் அதே மாதிரி அந்த ஹெட்டிங்க்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுக்க போறாங்க. H1 எலிமெண்ட் வந்து கொடுத்துக்கிறேன். கர்லி பிரேசஸ் கொடுத்து பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறாங்க. பிளாக்னு கொடுத்துக்கிறேன். தென் கலர் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துக்கிறேன். ஒயிட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த CSS ஃபைல் வந்து HTML டாக்குமெண்டோட லிங்க் பண்ணணுங்களா. அதுக்கு வந்து இங்கே ஹெட் டேக்குள்ள லிங்க் டேக் வந்து கொடுத்துக்கிறேங்க. தென் RL அட்ரிபியூட் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து நான் ஸ்டைல் ஷீட்னு கொடுத்துக்கிறேன். தென் HRF அட்ரிபியூட் கொடுத்து இங்கே வந்து நான் CSS ஃபைல் பார்த்து வந்து கொடுத்துக்க போறாங்க. style.cssன்னு. இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நம்ம வெப் பேஜ் பாடி வந்து அக்வாமரின் கலர்ல வந்து டிஸ்ப்ளே ஆகிருக்குது. அதே மாதிரி அந்த ஹெட்டிங்கோட பேக்ரவுண்ட் கலர் பார்த்தோம்னா பிளாக் கலர்ல வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது. அந்த ஹெட்டிங் கலருமே நமக்கு வந்து ஒயிட் கலர்ல வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு பாருங்க பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நீங்க உங்க பேக்ரவுண்ட் வந்து கலர் வந்து வேண்டாம், ஒரு இமேஜ் வந்து நீங்க பேக்ரவுண்டா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அப்போ வந்து இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. பாடியில பேக்ரவுண்ட் இமேஜ் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். URL எப்பயுமே கொடுக்கணுங்க. தென் பரான்டிசிஸ் கொடுத்து இப்படிதான் நம்ம இமேஜோட ஃபைல் நேம் வந்து நம்ம கொடுப்போங்க. நான் வந்து செப்பரேட்டா ஒரு இமேஜஸ் ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதில் வந்து இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதனால இங்கே வந்து ஃபோல்டர் நேம் வந்து கொடுத்துக்கிறேங்க இமேஜஸ்ன்னு. தென் ஃபார்வர்ட் / கொடுத்து இமேஜ் ஃபைல் நேம் வந்து நம்ம கொடுத்துக்க போறேன். இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நம்ம இமேஜ் வந்து பேக்ரவுண்ட்ல வந்து ரிப்பீட்டடா வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது, ஹரிசாண்டலாவும் வெர்டிகலாவும். ஸோ நமக்கு வந்து ப்ரௌசர்ல ஒயிட் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மளோட இமேஜ் வந்து ரிப்பீட்டடா வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குங்க. ஸோ இப்போ நீங்க இந்த மாதிரி இமேஜ் வந்து ரிப்பீட்டடா வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ரிப்பீட் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறாங்க. நோ ரிப்பீட்னு வந்து கொடுக்குறேன். இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நம்ம இமேஜ் வந்து ரிப்பீட்டட் ஆகல, சிங்கிள் இமேஜ் தான் வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து ரிப்பீட் எக்ஸ்னு வந்து கொடுக்குறேன். இப்போ நம்ம இங்கே ரிப்பீட் எக்ஸ்னு கொடுத்தனால நம்மளோட இமேஜ் வந்து ஹரிசாண்டலாக வந்து டிஸ்ப்ளே ஆகுங்க. எக்ஸ் ஆக்சிஸில் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்குது ஹரிசாண்டலா. தென் அதே மாதிரி ரிப்பீட் ஒய்ன்னு கொடுத்தோம்னா நம்மளோட இமேஜ் வந்து வெர்டிகலாக வந்து டிஸ்ப்ளே ஆகுங்க. ஒய் ஆக்சிஸில் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஒய் ஆக்சிஸில் வந்து டிஸ்ப்ளே இருக்குது வெர்டிகலா. ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஹரிசாண்டலாக வெர்டிகலாக வந்து டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரிப்பீட் எக்ஸ் ரிப்பீட் ஒய்ன்னு வந்து கொடுத்துக்கலாம். தென் நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போம். பேக்ரவுண்ட் பொசிஷன் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து பேஜை வந்து ஃபில் பண்ணிக்க போறேங்க. அதுக்கு வந்து இங்கே பாடி டேக்ல பேராட்டா கொடுத்து எழுதிக்கிறேங்க. இங்கே வந்து நான் டம்மி டெக்ஸ்ட்டும் கொடுத்து எழுதிக்கிறேன். தென் இங்கே style.css ஃபைலில் பேக்ரவுண்ட் பொசிஷன் ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறோங்க. இந்த பேக்ரவுண்ட் பொசிஷனுக்கு வந்து நம்ம இப்போ என்னென்ன வேல்யூஸ்லாம் வந்து கொடுக்கலாம்னா இங்கே பாருங்க நம்ம லெஃப்ட் டாப் கொடுத்துக்கலாம், லெஃப்ட் சென்டர் கொடுத்துக்கலாம், லெஃப்ட் பாட்டம் கொடுத்துக்கலாம், ரைட் டாப், ரைட் சென்டர், ரைட் பாட்டம், சென்டர் டாப், சென்டர் சென்டர், சென்டர் பாட்டம்னு நம்ம வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே ரைட் டாப்னு வந்து கொடுக்குறேன். ரைட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்ததுக்கப்புறம் தாங்க டாப்னு கொடுக்கணும். தென் அதே மாதிரி இங்கே பேக்ரவுண்ட் ரிப்பீட்டில் வந்து நோ ரிப்பீட்னே வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ரைட் டாப்ல வந்து டிஸ்ப்ளே ஆயிருக்கு பாருங்க. தென் அதே மாதிரி லெஃப்ட் பாட்டம் வந்து கொடுக்குறேங்க. கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க நம்மளோட இமேஜ் வந்து லெஃப்ட் பாட்டம்ல வந்து டிஸ்ப்ளே ஆகிருக்குது. தென் நம்ம பெர்சன்டேஜ்ல வந்து வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கலாங்க. ஸோ பெர்சன்டேஜுக்கு வந்து நம்ம XYல தாங்க வந்து கொடுப்போம். இப்போ எக்ஸுக்கு வந்து நான் 50% வந்து கொடுக்குறேங்க. ஒய்க்கு வந்து நான் 20% வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம எக்ஸுக்கு 50% கொடுத்தனால ஹரிசாண்டலாக 50% வந்து டிஸ்ப்ளே ஆகுங்க. ஒய்க்கு வந்து நம்ம 20% கொடுத்தனால
வெர்டிகலா நமக்கு வந்து டாப்ல 20% அப்புறம் தாங்க வந்து டிஸ்ப்ளே ஆகும். நம்மளோட இமேஜ் வந்து கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்க பாருங்க நமக்கு ஹரிசாண்டலா வந்து 50% அப்புறம் தான் வந்து நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஸ்ப்ளே இருக்குது. அதே மாதிரி வெர்டிகலா வந்து 20% அப்புறம் தான் நம்மளோட இமேஜ் வந்து டிஸ்ப்ளே இருக்கு பாருங்க y ஆக்சிஸ்ல டாப்ல இருந்து. தென் நெக்ஸ்ட் நம்ம பிக்சல்ஸ்லயே வந்து வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ நான் இங்க வந்து 100 பிக்சல் வந்து கொடுக்குறாங்க எக்ஸுக்கு. தென் ஒய்க்கு வந்து 70 பிக்சல் வந்து கொடுக்குறாங்க. இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நமக்கு ஹரிசாண்டலா வந்து லெஃப்ட் சைட்ல 100 பிக்சலுக்கு அப்புறம் தான் நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஸ்ப்ளே இருக்குது. அதே மாதிரி y ஆக்சிஸ்ல 70 பிக்சலுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டிஸ்ப்ளே இருக்கு பாருங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போம். பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போங்க. இங்கே வந்து நான் ஸ்க்ரோல் வந்து கொடுக்குறேங்க. கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ நம்ம பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்டுக்கு ஸ்க்ரோல்னு கொடுத்தனால சேம் நமக்கு அந்த இமேஜ் டெக்ஸ்ட் சேர்ந்து நமக்கு ஸ்க்ரோல் ஆகுது பாருங்க. இதே நான் இப்போ ஃபிக்ஸ்டுன்னு வந்து கொடுக்குறேங்க. பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட்டுக்கு ஃபிக்ஸ்டுன்னு வந்து கொடுக்குறேன். இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம டெக்ஸ்ட் மட்டும் தான் ஸ்க்ரோல் ஆகுது. நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கு பாருங்க. டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? ஸோ இப்படி தான் வந்து பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுவோம் நம்ம. தென் நெக்ஸ்ட் நம்ம பேக்ரவுண்ட் சைஸ் ப்ராப்பர்ட்டி வந்து பார்ப்போங்க. ஸோ இப்போ நாங்கள் பேக்ரவுண்ட் பொசிஷனுக்கு வந்து சென்டர்னு வந்து கொடுத்துட்றாங்க. தென் இங்கே பேக்ரவுண்ட் சைஸுக்கு வந்து நம்ம வந்து வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கலாங்க. ஸோ நான் வேல்யூஸ்க்கு வந்து எக்ஸுக்கு வந்து 500 பிக்சல் வந்து கொடுக்குறேன். ஒய்க்கு வந்து 300 பிக்சல் வந்து கொடுக்குறாங்க. கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நம்ம இமேஜ் வந்து 500 பிக்சல் அளவுக்கு வித் வந்து இருக்குதுங்க. அதே மாதிரி ஹைட் வந்து 300 பிக்சலுக்கு வந்து இருக்குது பாருங்க. இந்த நெக்ஸ்ட் நான் இந்த பேக்ரவுண்ட் சைஸுக்கு வந்து ஆட்டோ வேல்யூ வந்து கொடுக்குறாங்க. கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்ட் சைஸ்க்கு ஆட்டோன்னு கொடுத்தனால நம்ம இமேஜோட ஒரிஜினல் சைஸ் தாங்க வந்து டிஸ்பிளே ஆயிருக்குது. தென் நம்ம நெக்ஸ்ட் வேல்யூ வந்து பார்ப்போம். கண்டெய்ன்னு வந்து கொடுக்குறேன். இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து சென்டராக வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு பாருங்க. தென் நெக்ஸ்ட் வந்து கவர்னு வந்து வேல்யூ வந்து கொடுக்குறாங்க பேக்ரவுண்ட் சைஸுக்கு. கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆயிருக்குது. அந்த கண்டென்ட்டுக்கு ஃபுல்லாமே வந்து நம்மளோட பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கவர் ஆயிருக்குது. ஸோ இப்படி தான் வந்து பேக்ரவுண்ட் சைஸ் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸாக கொடுத்து எழுதுறதுக்கு பதிலாக ஷார்ட் ஹேண்டாக கொடுத்து எழுதுறதை பற்றி பார்ப்போம். அதுக்கு வந்து நான் இங்கே பாடி எலிமெண்ட் வந்து கொடுத்துக்கிறேங்க. தென் கர்லி பிரேசஸ் கொடுத்து பேக்ரவுண்ட் கொடுத்தா போதும். ப்ராப்பர்ட்டி கோலன் கொடுத்தக்கப்புறம் நம்ம வந்து கலர் வந்து கொடுத்துக்கலாங்க. பிளாக்னு கொடுத்துக்கிறேன். தென் வந்து நம்ம நோ ரிப்பீட்டிங் இங்கே வந்து கொடுத்துக்கலாம். தென் பொசிஷன் வந்து சென்டர்னு கொடுத்துக்கலாம். தென் அட்டாச்மெண்ட் வந்து ஃபிக்ஸ்டுன்னு கொடுத்துக்கலாம். தென் பேக்ரவுண்ட் சைஸ் வந்து கவர்னு வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இப்படி வந்து ஒரே லைனில் வந்து கொடுத்து எழுதிக்கலாங்க. இதுதான் வந்து ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டின்னு என்னென்னு பார்த்தோம். பேக்ரவுண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இப்படி தாங்க வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.